Hello guys, welcome to this new vlog. இந்த vlog என்னன்னா நானும் அண்ணா சுற்றி பார்க்க போகிறோம் அண்ட் ஃபோட்டோ ஷூட் அதெல்லாம் நடக்கும். ஸோ வாங்க கைஸ், எங்க கூட ட்ராவல் பண்ணுங்கள் அண்ட் புவனேஸ்வர் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். வாங்க போகலாம். Okay. வேலை நடந்துட்டுருக்கு. இந்த சின்ன சின்ன ஏரியா, லோக்கல் ஸ்லம் ஏரியா மாதிரி பசங்களாம் விளையாட்டுருக்காங்க. வேலை நடந்துட்டுருக்கு அந்த இடத்துல. ஸோ அதனால் சுற்றி வந்துட்டுருக்கோம். ஸோ கைஸ், இங்கே புவனேஸ்வரில் ஒரு ஃப்ளவர் எக்ஸ்போ நடந்துட்டுருக்கு. ஸோ அதனால் இவ்வளோ க்ரௌடு. முன்னாடி போனால் அந்த இது காமிக்கிறேன், கேட் காமிக்கிறேன். எக்ஸ்போ நடக்கிற ஏரியா இதுக்குள்ளே தான் அந்த ஃப்ளவர் எக்ஸ்போ நடக்குது. சரிங்களா? இல்லை, இங்கே புவனேஸ்வரில் சரியான க்ரௌடு. இப்போ போயிட்டுருக்குறது ஒரு அக்கா பிக்கப் பண்ணி இந்த ஃப்ளவர் எக்ஸ்போ வருவோம் அண்ட் ஃபோட்டோ ஷூட்டுக்காக போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே போயிட்டு அவங்களை பிக்கப் பண்ணிட்டு வரலாம். அப்படிங்களா? அண்ணன் கூட தான் போயிட்டுருக்கேன். அண்ணன் வண்டி ஓட்டிகிட்டு இருக்காரு, மாமா பையன், மாமா அண்ணன். ஸோ அவர் கூட போயிட்டு, அவரும் ஒரு யூடியூபரு. ஆனால் ஃபஸ்ட்டு பண்ணிட்டு இருந்தார், அம்மா வேலை அப்படின்னு சொல்லி அது ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஸோ அவர்கிட்ட நிறைய விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு காமிக்கிறேன் புவனேஸ்வர் சுற்றி. ப்ராஸ்டியூட் அதிகமாக நடக்கிற ஏரியா. நைட் டைமில் பார்த்தீங்கன்னா இங்கே அதிகமாக இருக்கும். பக்கத்தில் லைஃப் ஸ்டாக் ஏதோ ஒன்று இருக்குது. அண்ட் இந்த ஏரியா கொஞ்சம் நம்ம கோயம்பேட்டில், சென்னையில் எப்படி கோயம்பேடு இந்த ஏரியா ப்ராஸ்டியூட் ஏரியா. புவனேஸ்வர் கொண்டகிரி ஏரியா இது எல்லாமே ப்ராஸ்டியூட் ஏரியா. இங்கேயும் ப்ராஸ்டியூட் அந்த ஒர்க்கர்ஸ் இங்கே அதிகமாக இருப்பாங்கண்ணா இந்த ரோட்டில். ஓ, ஓகே. ஸோ கைஸ், இந்த சைடில் கொண்டகிரியோட டூரிஸ்ட் பிளேஸ். இந்த சைடு கேவ்ஸ் அது மாதிரி எல்லாம் இருக்குது போல். இந்த சைடில் கேவ்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம அந்த கொண்டகிரி அந்த டூரிஸ்ட் பிளேஸ்க்கு தான் வந்திருக்கோம். மேலே போய் பார்க்கலாம். ஓகேங்களா? இங்கே ஒரு பார்க் இருக்குது. நம்ம அம்மா இதுக்கு டைம் இருந்துச்சுன்னா அதை சுற்றி காமிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ மேலே போகலாம். அங்கே ஏதோ இருக்கான். ஸோ அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அண்ணாவோட யூடியூப் சேனல் பாருங்களேன், சப்ஸ்கிரைபர் எவ்வளோ இருக்கு பாருங்கள், 93,570. அண்ணா ஸ்டாப் பண்ணிட்டாரு யூடியூப் போடுறது விலாகு. இல்லைனா இது ஒன்றுமோ விஷயம். ஏன்னா அண்ணா ஸ்டாப் பண்ணிட்டாருன்னா, அண்ணா கவர்மெண்ட் ஜாப் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அதனால் சரி, அவருக்கு வேறு டைம் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அதனால் ஸ்டாப் பண்ணிட்டாரு அண்ணா. 93,000 நம்மளாம் நின்றுட்டுருக்கோம், திணறிட்டுருக்கோம் 500க்கு. ஓகே கைஸ், இங்கே இருக்கிற இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அண்ணன்கிட்ட நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா கைஸ்? இதுதான் அண்ணன். அண்ட் பொண்ணுக்கு கரைச்சி हिंदी नाल इंग्लिश इंग्लिश रे बोलती पारे हां इंग्लिश रे हां कौन पाइजे कौन डाले
ஹாய் கைஸ். தமிழ் कोई अपने कोशिश. So guys, அண்ணா ஏதோ சொல்ல போறாரு. எல்லாருக்கும் வணக்கம். Okay guys, நான் இங்க We are in Khandagiri right now. This is the famous place in Bhubaneswar. You can see there is tourist also back side. And this is the ticket counter. Okay. Okay, we have to take tickets, but this side we have mandir. Okay. Temple. Of the mountain. This side is free. You can go. But, so left side we have to take ticket. You can see this cave type. You can see that old Maharaja. What is this called? I don't know. Yeah, caves they will say, right? Top also there. Okay. So guys, இங்க பாத்தீங்கன்னா டிக்கெட் கவுண்டர் இங்க இருக்கு and மேல வந்து ஒரு This side. we'll go this side. We'll explore this side and go. So இங்க வந்து இந்த சைடு வந்து ஃப்ரீ தான். ஸோ இது கொண்டகிரி கேவ்ஸ், இது உதயகிரி கேவ்ஸ். இதுக்கு நம்ம போகலாம். இது வந்து மேலே ஒரு டெம்பிள் இருக்குது. ஸோ மேலே அதே மாதிரி ஒன்றும் இல்லைன்னாங்க. ஸோ இங்கே வந்து கூட்டமாக நின்றுட்டுருக்கு. ஸோ டிக்கெட் கிடைக்கு. ஸோ இதுக்கு மேலே போகலாம். ஓகேங்களா? டிக்கெட்ஸ் எடுத்துகிட்டு வந்துடலாம். இருங்க. டிக்கெட் செக்கிங் முடிஞ்சிச்சு. இது பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ். வேறு ட்ரிங்கிங் வாட்டர் கேவ்ஸ் எல்லாம் இருக்குது. இங்கே ஒரு டெம்பிள் இருக்குது. அந்த இதெல்லாம் பாருங்களா, பழைய காலத்து இதெல்லாம் எப்படி செதுக்கி உள்ளெல்லாம் இது தங்கியிருக்காங்க அந்த காலத்துலேயே. அண்ணனுக்கு தெரியும் நிறைய. तुम्हें को है ना, तुम बेसी जानছো, तुम्हें बेसी जानছো. बेसी पुराना विषय जान खाली भूल जाई छे. எப்படி அந்த காலத்தில் எப்படி எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. एक्चुअली उदयगिरी. ஓகே. ஸோ கைஸ், இந்த இது வந்து உதயகிரி ஹில்லு, உதயகிரி கேவ்னு சொல்லுவாங்க. அந்த ஸோ கைஸ், அந்த டெம்பிள்னு சொன்ன டெம்பிள் கொண்டகிரி டெம்பிள். அது ஸ்டெப்ஸ், இந்த ஸ்டெப்ஸ் அப்படியே ஏறணும்னு வச்சுக்கோங்களேன். மேலே அந்த டெம்பிள் தான், மற்றபடி அங்கே ஒன்றும் இல்லை. பழைய காலத்து இதுனா இந்த இது தான் கேவு. இந்த இதெல்லாம் பயங்கரமாக இருக்குது. அந்த காலத்தில் எப்படியெல்லாம் தங்கியிருந்தாங்க எல்லா இதுன்னு சொல்லி. கிங்கோட ஃபேமிலி அவங்க எல்லாருமே எப்படி தங்கியிருந்தாங்க இந்த இதில் தான். எல்லாமே ஃபுல்லாகவே கல்லால் செதுக்கி வச்சுருக்காங்க. எப்படி பயங்கரமாக இருக்குது பாருங்களேன். அப்போவே எப்படியெல்லாம் வாழ்ந்துருக்காங்க. ரெஸ்பெக்ட் டு ஆல் த கிங்ஸ். அப்போ இருந்து வாழ்ந்தவங்கெல்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குது. அப்போயே கல்லெல்லாம் செதுக்கி வச்சுனதெல்லாம் இங்கே இருக்கு பாருங்க. இப்படியெல்லாம் இருக்கு பாருங்க. கேவெல்லாம் எப்படி இருக்கு. அப்போல்லாம் எழுதி வச்சுருக்காங்க பாருங்க. இதெல்லாம் செதுக்கி வச்சுருக்காங்க. பயங்கரமாக இருக்குது. எப்படி அந்த காலத்துலலாம் எப்படி கட் பண்ணாங்க என்ன எதுன்னு தெரில. பயங்கரமாக கட் பண்ணியிருக்காங்க இதெல்லாம். இந்த இதுலலாம் அப்போவே இந்த மாதிரி கேவலாக இருந்திருக்கு. பயங்கரமாக இது பண்ணியிருக்காங்க. அப்போல்லாம் தூங்குவாங்க போல் இந்த இடத்துல. பயமாக இருக்குது இந்த இது கல்லாம். ஒயிட் பிஞ்சு. ஸோ கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் ஸ்பேஸ் இருக்குது. ஹெட் ஸ்பேஸே இவ்வளோ தான். கைஸ், இது வந்து தூங்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். பக்காவாக இருக்கும் இடம். இவ்வளோ தான் இருக்குது. ஸோ கைஸ், பயங்கரமாக இருக்குது. இந்த மாதிரி எல்லாம் இப்படியெல்லாம் வாழ்ந்துருக்காங்கன்னு யோசிச்சு பார்த்தாலே பயங்கரமாக இருக்குது. அதை விட இங்கே பாருங்களேன், ஒன்று காமிக்கிறேன். இது
இது ராஜா தூக்கிட்டு போவாங்களோ தெரில. ஆனால் இதுவும் பயங்கரமாக இருக்குது. வாங்க அப்படியே மேலேக்கு மேலே அப்படியே போகலாம். இன்னும் நிறையா இருக்குது. அப்போவே எப்படி இருக்கு பாருங்க, அந்த வாய்க்குள்ளே அந்த உட்கார்ற மாதிரி அந்த இது கேவ். எடுத்து வர வேணாம், எப்படி தெரிஞ்சுக்கிறேன். ஜம்பேஸ்வர் கும்பா கைஸ் இங்கே பாருங்க, கும்பான்னு கும்பானா இந்த கும்பா தான் கேவ். கேவ் இங்கே உட்காந்து பேசுவாங்க. இந்த வழியாக போய் இப்படி வந்துடலாம். ஹலோ गाइस, இந்த வழியாக வந்து இப்படி வந்துடலாம். அந்த காலத்தில் இப்படி எல்லாம் வந்துட்டாங்க. ஃபுல்லாகவே கேவ் நிறைய இதெல்லாம் இருந்தது. வாங்க மேலே போய் பார்க்கலாம். சரிங்க. अच्छा जी वो ஸோ கைஸ் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த டெம்பிள் தெரியுதுங்களா? அதுவும் அங்கேயும் பழைய காலத்து அந்த கேவ் அந்த இதெல்லாம் இருக்குது அந்த இடத்துல. அண்ட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஹோல் சிட்டி இங்கேருந்து அப்படியே தெரியுது ஃபுல்லாக. ऊपर गले देखा ଯିବା ଆହୁରି கைஸ் மேலே ஒன்றும் போனீங்கன்னா இங்கேருந்தே ஒன்றும் தெரியுது. ஒன்றும் மேலே போனீங்கன்னா அங்கே கிளியரான ஒரு வியூ தெரியும் ஃபுல்லாகவே. இவங்க இங்கே ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்துட்ருக்காங்க. அவங்க போனதுக்கப்புறம் இங்கே எடுக்கலாம். ஓகேங்களா? இங்கே பாருங்களேன். நான் இங்கே ஒரு ஆளோட வாய்க்குள்ளே இருக்கேன். ஆறு தொடர்ந்து இருக்கேன், அந்த வாய்க்குள்ளே இருக்கேன். பயமா இங்கே பாருங்க, இவ்வளோ தம் தோண்டு ஸ்பேஸ். இங்கே தூங்குவாங்க போல அந்த காய்கறி. ஏய் நான் ஊற்றுறோம் அடியோ அடியே பாரு. பச் கும்பா பச்சி கும்பா மேலே போய் பார்க்கலாம். ஒன்றும் பயங்கரமான இடம் எல்லாம் இருக்கும். இந்த கேவி இதெல்லாம் இருக்கிறது வந்து ऊपर को ଯିବା ଏପଟେ ଯିବା ବୋଲି ଯିବା. ମାଇକ୍ ନାଇଁ କି ରେ? ஏய் நார்மல் வாய்ஸ் கேப்சர் பண்ணுறோம் ବୋଲଛି କି? ஸோ கைஸ் நம்ம இப்போ இருக்கிறது வந்து ଏମିତି କହିବୁ ମୁଁ ସେପଟେ ଦେଖିବି ହେଲା. புவனேஸ்வரோட மெயின் ஏரியா சென்டரில் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அந்த வியூ தெரியும். ஸோ கைஸ் கண்டிப்பாக புவனேஸ்வர் வந்தீங்கன்னா இந்த இடத்தெல்லாம் வந்து விசிட் பண்ணுங்கள், எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். நிறைய பழைய இதெல்லாம் எல்லாமே இருக்குது. மறக்காமல் வாங்க. ஓகேங்களா? நான் இதான் ஃபஸ்ட் டைம் இங்கெல்லாம் வரேன். ஸோ இப்போ தான் இது பண்ணுறேன், எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். பார்க்குறதுக்கு நல்லா புதுசாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. அந்த ஹோல் சிட்டி அங்கே பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் இருக்குது. ஏர்போர்ட் அந்த கார்னரில் ரயில்வே ஸ்டேஷன்லேயும் அந்த சைடில் தான் இருக்குது. அண்ட் அப்படியே ஒரு வியூ அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பிள். அண்ட் சென்டரில் வந்து இந்த உதயகிரி ஹில்ஸு, கண்டகிரி ஹில்ஸ் எல்லாம் இருக்குது. பயங்கரமாக இருக்குது பாருங்களா. அந்த சைடில் ஃபுல்லாக அந்த சைடில் மவுண்டன்ஸ், வீடு எல்லாம் சூப்பராக இருக்குது. கட்சியில் உட்காந்துட்ருக்கேன். எப்படி இருப்பாங்க?
அப்படியே வந்து இங்கே ஒன்று அதே மாதிரி பழைய காலத்து கேவ் ஒன்று இருக்குது. அண்ட் அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பார்க் அண்ட் இங்கே உட்கார்றதுக்கு ஒரு சில இடம்லாம் இருக்குது. அந்த சைட்லேருந்து வந்தோம் நாங்கள். இதுக்கு அந்த சைடுக்கு பின்னாடி ஆப்போசிட்டில் வந்து இது மாதிரி ஒரு சின்னதாக ஒரு இந்த மாதிரி ஏரியா இருக்குது, ஜங்கல் மாதிரி ஏரியா. இது பின்னாடி வந்து ராஜாக்கல்லாம் குளித்த மாதிரி ஒரு டப்பு ஒரு சட்ட பொத்துற காய்த்தோன்னு கல்லில் ஒரு டப்பு இருக்குது இந்த சைடு. ஸோ அது காமிக்கிறேன் ஓகேங்களா உங்களுக்கு. நல்லா இருக்குது இந்த ஏரியாவில் பாருங்களேன், பயங்கரமாக இருக்குது. 20 rupees வர்த். இவ்வளோ பழைய காலத்து இது விஷயம் எல்லாம் பார்க்குறது நல்லா இருந்துச்சு. இங்கே சிட்டக்கு ஒரு செப்பரேட் போய்க்கு வரோம் பிக்னிக். ஸோ கைஸ் இந்த மாதிரி ஏரியாவில் வந்து பிக்னிக் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எல்லாம் சூப்பராக இருக்கும். ஏன்னா சூப்பராக இருக்குது நிழல் அண்டு பழைய காலத்து ஆர்கியாலஜி அந்த பழைய 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 ஆன்சென்ட் இதெல்லாம் பார்த்து சாடும் போதெல்லாம் சூப்பராக இருக்கும் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. ஆனால் அதுக்கு தனியாக பே பண்ணி அந்த ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்கலாம். இங்கே ஒன்று பாருங்களேன், ஏதோ ஒன்று இருக்குது. எட்டாயி கைஸ் இதுதான் அந்த ஸ்விம்மிங் பூல் போல் பழைய காலத்து. இது அழுக்காக இருக்குது. அந்த காலத்துலலாம் பயங்கரமாக வச்சுருந்துருப்பாங்க. ஒரு கல்லுக்குள்ளே நடுவில் இது. ஆனால் இது க்ளீனாக இல்லை. க்ளீன் பண்ணாங்கன்னா பழைய காலத்து ராஜாவோட ஸ்விம்மிங் பூலாக இருக்கும் இது. என் சுற்றி இப்படி இருக்குது. இது நிறைய தில்லுமுல் வேலைலாம் நடக்குது கப்பல்ஸ் வந்தாங்கன்னா. ஏன்னா எல்லாமே காட்டு புதர் தானே. ஸோ அதனால் தெரியவே தெரியாது என்ன நடக்குது என்ன இதுன்னு சொல்லி. அந்த மாதிரி ஒரு ஏரியா இது. 20 rupees கொடுத்து ஃப்ரீ லாட்ஜ் அந்த மாதிரி ஒரு ஏரியா. இதெல்லாம் ஃபுல்லாக ஜங்கல் ஏரியா. ஓப்பன் ஓயோ உள்ளே வந்து நிறைய வழியெல்லாம் இருக்குது. இங்கெல்லாம் பாருங்களேன், உள்ளே போனால் நிறைய இதெல்லாம் காண்டம்ஸ் எல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. ஸோ ஓகே கைஸ், நம்மளுக்கு தேவையில்லாத வேலை. நம்ம வந்து அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் புது விஷயத்தெல்லாம். இதில் பார்த்தீங்கன்னா குரங்கெல்லாம் அதிகமாக இருக்கு பாருங்களேன். இந்த மாதிரி குரங்கு அங்கேயும் முன்னாடி நிறைய இருக்குது. நல்லா இருக்கு. இங்கே பாருங்க கோகுலே எப்படி உட்காந்துருக்கு பாருங்க, எப்படி இருக்கு பாருங்களேன். இதுக்குள்ளெல்லாம் பயங்கர பழைய காலத்து இதெல்லாம் இருக்குது. பயங்கரமான கேவெல்லாம் இருக்குது பாருங்களேன். இப்படியெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது. நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், நிறைய இடத்துக்கு போங்க, நிறைய விஷயம் தெரிஞ்சுப்பீங்க நம்ம இந்தியா பற்றி. இது ஒடிசா புவனேஸ்வரில் இருக்குது. இது டூரிஸ்ட் பிளேஸ். ஸோ அதனால் நிறைய கடை இதெல்லாம் இருக்குது பாருங்கள். அண்ட் நிறைய இங்கே பாருங்கள் ஒரு பார்ட்டி நடக்குது. அண்ட் நிறைய பேர் சவுத் கொரியா அந்த மாதிரிலேருந்தெல்லாம் வந்திருக்காங்க, உள்ளே இருக்காங்க. அண்ட் கைஸ் நம்ம இப்போ வந்து எதனா குடிச்சிட்டு போவோம். நம்ம வந்து இப்போ வந்து ஃப்ளவர் ஷோவுக்கு போயிட்டுருக்கோம். ஃப்ளவர் ஷோ. ஸோ வாங்க கைஸ் சேர்ந்து போய் பார்க்கலாம் என்னென்ன புதுசாக இப்போ வந்து புதுசாக இது லான்ச் பண்ணியிருக்காங்க. போய் பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ க்ரௌட். இதுதான் அந்த என்ட்ரன்ஸு, ஃப்ளவர் ஷோவோட என்ட்ரன்ஸ். எவ்வளோ ஃபேமிலியாக வந்திருக்காங்க க்ரௌடெல்லாம். இந்த சைடு தான் என்ட்ரன்ஸ் போல் ஃப்ளவர் ஷோட என்ட்ரன்ஸ். ஃபுல்லாகவே விதவிதமான ஃப்ளவர் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்கு பாருங்கள் அந்த இதெல்லாம். அண்ட் க்ரௌட் வந்து அப்படியே கூட்டமாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ க்ரௌடு பாருங்கள்.
எவ்வளோ ஃப்ளவர்ஸ் இருக்கு பாருங்க. நிறைய விதவிதமான நான் கரெக்டான டைம் வந்திருக்கேன். இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்குது. நடுவில் வந்து இங்கே வந்து போட்டிங் போகிறதுக்கு ஒரு இடம் இருக்குது, நல்லா இருக்கு. இங்கே பூ இருக்கு பாருங்களேன். பெரிய இடம் பயங்கரமாக இருக்குது. இங்கே வந்து சாப்பிட்றாங்க. இந்த சைடு பூவெல்லாம் இருக்குது, பயங்கரமாக இருக்குது இந்த இடம்லாம். ஸோ கைஸ், நாங்கள் எண்டுக்கு வந்துட்டோம். எல்லாமே சுற்றி எல்லாம் பார்த்தியாச்சு. இதான் லாஸ்ட் ஃப்ளவர். மற்ற எல்லா ஃப்ளவரும் பார்த்து சூப்பராக இருந்துச்சு. நிறைய இருந்தது, கவர் பண்ண முடியல. இது லாஸ்ட்டு, இது நான் காமிக்கிறேன். ஸோ கைஸ், ஃபைனலாச்சு. இதுதான் மெயின் கேட். அவ்வளோதான், எல்லாமே சுற்றி பார்த்தாச்சு. நிறைய வீடியோ எடுக்க முடியல, மற்றபடி நல்லா இருந்துச்சு. சூப்பர். ஒன்றுமோ ஆளுங்கள்லாம் எவ்வளோ பேர் வந்துட்டுருக்காங்க. நல்ல வேலை நாங்கள் சீக்கிரமாக வந்துட்டோம், இல்லைன்னா எவ்வளோ க்ரௌட் பாருங்களேன். நாங்கள் சீக்கிரமாக வந்துட்டோம், நல்லா சீக்கிரமாக முடிச்சுட்டு போகிறோம். ஆனுவல் ஃப்ளவர் ஷோ நேற்று மோடி வந்திருந்தார் போல் இங்கே. இது எல்லாமே வந்து ரயில்வே குவார்ட்டர்ஸ். இது எல்லாமே என் மாமா வந்து அந்த சைடில் இருக்காங்க, நான் வந்து வாக்கிங் போகிறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஸோ எல்லா குவார்ட்டர்ஸுமே ஒரே மாதிரி சேமாக தான் இருக்கும். இந்த மாதிரி அவ்வளோ நீட்டாக பக்காவாக இருக்கும். இந்த விளாக் பார்த்தீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். புவனேஸ்வர் விளாக் என்னோட நிறைய விளாக் வரும். மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் லாஸ்ட் வரைக்கும் பார்த்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ கைஸ்.